ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருக. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு ரொம்ப ஃபீஸ் ஆகுது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியான ஃபீஸில் நிறையா காலேஜஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி காலேஜஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னையோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஎன்ஏயு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து என்ன பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரியா, 12/6/2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 12/6/2024 தான் இன்றைக்கி. சரியா, இன்னையோட வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏயு அப்ளை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் டேட் வந்து இன்னையோட முடியுது. தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சரியா, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணியிருந்துக்கலாம், நீட் மார்க்குக்காக வெயிட் பண்ணியிருந்துக்கலாம். அவங்களுக்கு மேபி என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருந்திருக்கலாம். சரியா, அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசை வந்து அவங்களுக்கு இருந்திருக்கலாம் மேபி. அதனால் தயவுசெய்து இன்னை வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. இன்றைக்கி கூட நீங்கள் வந்து அதாவது அப்ளிகேஷன் வந்து போடலாம். சரியா, இன்றைக்கி 6 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதனால் அப்ளிகேஷன் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. சரியா, அடுத்தது வந்து நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியே வரப்போகுது. சரியா, ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரவுண்டை பிரிப்பாங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி நமக்கு வந்து உடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சரியா, இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நமக்கு வந்து டேட் முடியுது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து ரேண்டம் நம்பர் வந்து கிடச்சிட்டு ரேண்டம் நம்பருக்கு அப்புறம் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனால் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இப்போ ஆரம்பிக்க மாட்டாங்க. தெளிவாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சரியா, ஏன்னா நமக்கு வந்து ரவுண்டெல்லாம் சொல்லிவிட்டு நமக்கு வந்து சீட்டெல்லாம் கிடைச்ச பின்னாடி தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போ அடுத்தது நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்ச நாளில், அதாவது ஒரு 4 or 5 டேஸில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே செக் பண்ணி வெரிஃபை ஆகி முடிஞ்ச பின்னாடி நமக்கு வந்து ரேண்டம் நம்பர்லாம் இங்கே கிடையாது. சரியா, டைரெக்டாக ரேங்க் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏயு கவுன்சிலிங்கில் ரேங்க் வந்து வெளியே வந்துடும். ரேங்க் வெளியே வந்தோடனே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு வந்து காலேஜ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களால் ஃபீஸ் வந்து அதிகமாக கட்டி படிக்க முடியல, குறைவான ஃபீஸ் வந்து இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து எங்களுக்கு வேணும் சார்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.